உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆவாரம் பூ பெட்டல்ஸ் போட்டிருந்தோம், அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி கஸ்டமர் வந்து இப்போ லாஸ்ட் மொமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஆவாரம் பூ வந்து சீசனல் தான் அப்படிங்கிறதுனால சீசன் முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் செடியில் வந்து பூக்களே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து பூக்களை வந்து பெட்டல்ஸை மட்டும் தனியாக செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பண்ணும்போது நிறைய ஆக்சுவலி இதுக்குள்ளே முட்டுக்களை வந்து பூச்சி புழு எல்லாமே இருக்கும். நீங்கள் பவுடர் பேக் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து காய் மட்டும் அப்படியே போட்டு காய வச்சு கொடுப்பாங்க, அதுக்குள்ளே வந்து பூச்சிகள் அப்படியே இருக்கும். இது யாரும் ரிமூவ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லையா இந்த மாதிரி பெட்டல்ஸாக தனியாக காய வச்சு விற்கிறத வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உள்ளுக்குள்ளே அந்த பூச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆவாரம்பூ வந்து சீசன் தான். இது வந்து எனக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட ரெக்வஸ்ட்னால இது லாஸ்ட் மொமெண்ட்டு நான் இப்போ பண்ணிகிட்ருக்குது. எனிவே தேங்க்ஸ். வாங்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி பூச்சி நிறையா இருக்கும். பார்த்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்தாலும் அதோடய பெட்டல்ஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள்.